இதான்டா கிரிக்கெட் என்ன மேட்ச்டா சாமி அம்மாடி அம்மா சும்மா மரண பயத்தை காமிச்சிட்டாங்கன்னே சொல்லுவேன். நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு இன்னைக்கு சும்மா மரண அடியா இருந்தது. ஒவ்வொரு அடியும் பிளஸ் விராட் கோலி 100 அடிப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட விக்கெட் பிளஸ் ஸ்ரேயசர் 49 விக்கெட் 2 பேரும் முடிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்களோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் கேமே டோட்டலாக மாறிடுச்சுங்க. நியூசிலாந்து அண்ணோட கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். கடைசியில் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு திக் நிமிடமாகவே இருந்தேன்னு சொல்லும். இந்தியா ஜெயிக்குமா, நியூசிலாந்து ஜெயிக்குமா, இந்தியா ஜெயிக்குமா அப்படின்ட்டு பரபரப்பாக போயிட்டு இருந்தது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கடைசியில் கேஎல் ராகுல் நான் அடித்து முடிச்சு வைக்கிறேன்னு கடைசியில் ஒரு 6 அடித்து இந்த மேட்சை முடிச்சு வச்சாரு. ஓகே, அப்படிதான் இன்னைக்கு மேட்ச் செம்ம விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. ஓகே, இந்த மேட்சோட ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து வீடியோக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிவ் ஆதரவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வாங்க தெளிவாக வீடியோ போயிடலாம். வணக்கம் நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வதர அளவு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணி இந்தியா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. ப்ளஸ் பேட்டிங் ஆட ஆரம்பித்த நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நிக்லோஸ் அண்டு கான்வே 2 பேரும் நல்ல ஒரு அதிரடியான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க. ப்ளஸ் அதை பயன்படுத்தின அவங்களோட டேரில் மிச்சில் அதை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு மிடில் ஆர்டரில் கேமை அழகாக எடுத்துகிட்டு போனார். ப்ளஸ் இவங்க 3 பேர்த்தோட ஒரு அதிரடி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 300 ரன் 301 ரன் இலக்கை வந்து நிர்ணயிச்சாங்க. ஓகே, 301 ரன் அடித்தா வெற்றி என்ற ஒரு இலக்கோட ஆட ஆரம்பித்த இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்க சுப்மன் கில் எப்படி விளையாட போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சைடு இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து ரோஹித் சர்மா அதிரடி ஹிட்மேன் ரோஹித் சர்மா சும்மா மரண பயத்தை எப்படி நியூசிலாந்து காமிக்க போகிறாரு அப்படிங்கிற நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் ஹிட்மேன் ரோஹித் சர்மா அதே மாதிரி அவரோட அதிரடி வேகத்தை காமிச்சாரு. ப்ளஸ் இருந்தாலும் குயிக் செஷன்லேயே அவரோட விக்கெட்டை வந்து இழக்க நேரிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங் கோலி விராட் கோலி வந்ததுலேருந்தே கேமை டோட்டலாகவே மாற்றிட்டாருன்னு சொல்லி ஆகணும். ப்ளஸ் வந்ததுலேருந்தே ஒரு அதிரடி மோடில் தான் விளையாண்டார். ஒரு T20 ஃபார்மேட்டுக்கு எப்படி விளையாடணுமோ அதே மாதிரி ஒரு அதிரடி காமிக்க ஆரம்பித்தார் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் கேம் விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சது. ஸ்கோர் இந்தியாவோட ஸ்கோர் மலமலன்னு ஏற ஆரம்பிச்சது. இன்னொரு பகுட்டு பார்த்தீங்கன்னா கிங் கோலிக்கே சப்போர்ட்டாக இருந்தது அவர் இந்தியாவோட கேப்டன் சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா அவரு நிதானமாக தான் விளையாண்டாரு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து அவர் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் மட்டும் அடிக்கலைன்னு வச்சுங்க பல விமர்சனங்களுக்கு உள்ளாயிருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மேட்ச் வந்து பொறுமையாக ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டு ஏதோ ஒரு ஆஃப் செஞ்சுரி வந்து அடிச்சு வச்சுட்டாரு. ஓகே, ஒரு பக்கம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் 100க்கு மேலே ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போயிட்டு இருக்கும் போது அப்போதாங்க வந்து கில் ஒரு பக்கம் வந்து அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கேம் மாறும் அப்படிங்கும்போது நினச்சிட்டு இருக்கும்போது கேம் மாறவே இல்லை. மக்கள் நாயகன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தார். கிங் கோலிக்கு பக்கபலமாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா அவரும் பார்த்தீங்கன்னா சும்மா அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இன்ஜூரியிலேருந்து ஒரு கம்பேக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பயமே சுத்தமாக இல்லை ஸ்ரேயஸ் ஐயர்கிட்டருந்து. சும்மா மரண அடி காமிச்சாரு. ப்ளஸ் ஸ்ரேயஸ் கோலி எந்த அளவுக்கு ஒரு அதிரடியாக ஆட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார். 2 பேரும் இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் என்ன தோணுச்சு, இவங்க 2 பேருமே மேட்சை முடிச்சிருவாங்கடா, ஸ்கோர் செம்மையாக போயிட்டு இருக்கு, 40 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு எமனா வந்தது கெயில் ஜெமிசன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட விக்கெட் எடுத்தார். அதே ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவோட விக்கெட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு திடீர்னு ஒரு சாக்கு மேலே சாக்கு கொடுத்தாரு. ஓகே, நம்ம 2 விக்கெட் மெயின் விக்கெட்டை தூக்கிட்டாரு, இதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ண போகுது, ஸ்ரேயஸ் ஐயர் தாப்பா அந்த மேட்சை எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயரையும் பார்த்தீங்கன்னா அதை உடனே வந்து எடுத்துட்டாரு கெயில் ஜெமிசன். டப்புன்னு ஒரு 3 விக்கெட் எடுத்து கேமுக்குள்ளே நியூசிலாந்து அணி வர வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் இருந்தது கேமே வேற மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவோம். நியூசிலாந்தோட பவுலிங் சும்மா மிரட்டலாக இருந்தது. அதுக்கப்புறம் 3 விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நியூசிலாந்தோட பவுலிங் மிரட்டலாக இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் நிதிஷ் ராணாவும் கேஎல் ராகுலும் கொஞ்சம் பொறுமையாக விளையாட ஆரம்பித்தாங்க. எஸ்பெஷலி வந்து ராகுலுக்கு வந்து ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. ராணா மட்டும்தான் பேட்டிங் ஆடுறாரு. ஒரு போயிட்டு அவர் பாட்டு சுற்றுன்னு சுற்றுறாரு. ப்ளஸ் பேட்டில் பட்டு பவுண்ட்ரி அங்கே இங்கேன்னு போயிட்டே இருக்கு, கேட்சை விடுறாங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்களும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் நடந்துகிட்டு தான் இருந்ததுன்னு சொல்லணும். இருந்தாலும் நிதிஷ் ராணா விக்கெட்டை விட்டுட்டாரு. இருந்தாலும் இந்த கேஎல் ராகுலுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இன்னைக்கு வந்து கிளிக் ஆகல. பொறுமையாக விளையாண்டாரு. எப்படியாவது கேமை முடிச்சு கொடுக்கணும், நம்ம ஒரு அதிரடி காமிச்சு டக்குன்னு நம்மளோட விக்கெட் போச்சுன்னா அவ்வளோதான் கேமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சாரு தவிர அதே மாதிரி பொறுமையாக எடுத்துகிட்டு போனார். கடைசி வரைக்கும் நம்ம தலை MS தோனி மாதிரி எடுத்துகிட்டு போய் 49வது ஓவரில் மேட்சை முடிச்சாருங்க. சும்மா அதிரடியை காமிச்சாரு. 49வது ஓவரில் டப்புன்னு 2 பவுண்டரி ஒரு 6 அடிச்சு இந்த மேட்சை ஈஸியாக முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லும். ஒரு ஓவர் மிச்சம் இருக்கும் போதே இந்த மேட்ச் வந்து முடிச்சு
இந்தியாவுக்கு 2026ல ஒரு வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 3 ஓடிஐ சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா இப்ப 1-0ன்னு முன்னிலை வகிச்சிருக்காங்க. கிங் கோலியோட அந்த 100 மிஸ் ஆனது தான் ரொம்ப ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா 93 ரன்ல கிங் கோலி அவரோட விக்கெட் எடுத்தாரு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்படியாவது இந்த மேட்ச் ஒரு 100 கிங் கோலி அடிப்பாரு. அவரோட செலிப்ரேஷன பார்க்கணும்னு எல்லாம் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில அவரோட விக்கெட்ட வந்து கெயில் ஜெமிசன் எடுத்தது பெரிய பெரிய ஒரு கஷ்டமா தான் இருக்கு. பிளஸ் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட இந்த வெற்றி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.